இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை கோயில் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை சொல்வதை தெரிந்து சொல். நீதினுள் பயில் நேர்பட பேசு, கிடைப்பதை பகிர்ந்துள், யாவரையும் மகிழ்த்து வாய் என்கின்ற தாரக மந்திரத்தை தந்துள்ளி இருந்த அன்பு தாயி, அன்பு தந்தை, உனது அன்பு மகன் ஆசை மகன் இந்த மூத்த மகன் தத்துவன் வணங்குகிறேன். என்னை வாய்க்கிறதுங்களப்பா. என் பெற்ற மகனே, சீர சிறப்போடு எல்லாமலையும் வாழ்வாடா. என் பெற்ற தங்கமே எழுதுருப்பா. நீ சீக்கிரமா செத்துடுவடா. எனக்கு ஒண்ணு கூட என்ன சொல்றேன்? நீ பெத்த தங்கம் எனக்கு ஒரு வெள்ளி கூடமா. போடா அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்தா பரவாயில்ல. 150 ரூபாய்க்கு இது வெள்ளி. மகனே ராஜா, அப்பா உடல் நான் அல்லவா, என் உயிர் நீ அல்லவா, உடல் நான் அல்லவா, உயிர் நீ அல்லவா, உள்ளம் ஒன்றானது கதை கதை போனது உடல் நான் அல்லவா.
தள்ளி இடத்துல போல ஏண்டா இவ்வளவு தூரம் வாங்குறீங்க இங்கதான் வைக்கிற அவங்க அம்மா குடும்பத்துல அப்பா போடாவா என் மகன் நடந்து மகன் இது பார்த்தாங்க பார்க்க 16 கண்கள் வீடு தெரியுமா கேட்டா என் மகன் ஆடி ஆட்டத்தை பார்க்க 16 கண்கள் வேணும் அது ஒரு முடியாது என்னாச்சு ராஜா கூட வச்சுல தாய்க்கு முத்து கூட மகளே தத்துவா அப்பா ஏடா இது அப்பா என்னை அடி விரைவாக அடித்த காரணம் அம்மா தாயார் போறாங்க நான் தூய்மை வைக்கிறாங்க என்ன சொல்லிட்டு தாலி அறுத்துட்டு புது தாலி 60 கல்யாணம் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிறேன் அதை சொல்லுவாங்களே கோயில் எடுத்து காரியா அறுக்குன்னு சொல்றேன் அர்த்தம் இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய் பேசுவதற்கு தமிழில் எப்போ அழகான வாக்கியங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி அபத்தமான வார்த்தையை பேசுறேன். சரி பேசல எனக்கு தான் தெரியும் பொருள் என்ன குரல்? என்ன பொருள் பொருள் என்ன பொருள் என்ன குரல்? உங்க புள்ளாண்டா தான் தெரியுமா பிள்ளையாண்டா தெரியும் தெளிவா சொல்லு தீயினால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ ஆனால் நாவினால் நக்கப்படும் அதற்கு பொருள் வாழ கருவாடு சுட்ட கருவாடு ஏன்டா இப்படிலாம் பேசுற? இது பொருள் அடக்கம் அமரர்கள் உயிர்க்கும் அடங்காத்தும் அன்றாரை கீழ்க்கும் அதுக்கு பொருள் கீழ்ந்துட்டோம் ஒரு பொருளுக்கு யாராலும் இருக்குதுடா பையா அறிவித்து இன்னொரு குரல் சொல்ற மாதிரி அஸ்தமான குரல் இது சொல்லு அப்பாக்குள் அப்பா எங்க அப்பா நல்லப்பா பொருள் எங்க அப்பா கெத்து இப்படி இருக்குது இதெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா கை தட்டெல்லாம் செல்ல பார்க்க பின்னாடி ஆமா பாத்தியா மொத்தம் இன்ஸ்டா பைத்தியங்க தான் செல்லு இருந்தா போதும் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுங்க அப்பா நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தேன் அது விரைவாக சந்திக்க வேண்டும் மகனே புறப்பட்டு வா என்று அழைத்த காரணம் அம்மா நம்ம பாடு கேக்குதுன்னா எங்க அம்மா வாழ்ந்த பெருமட்ட வார்த்தையெல்லாம் சத்தியமா போடா பாடு அப்படின்னு அம்மா அப்ப என்ன மட்டும் போய் சுத்தி பேசுற முன்னாடி எப்படி போதா பின்னாடி அப்படித்தானே போவோம் எங்க அம்மா கேட்டான்னு சொன்னேன் யாருன்னா ஒருத்தர் சொல்லு சொல்லி சரி மோளகார இல்ல சொல்லலாம் பெரிய மோளகார மிருதங்கக்காரரே மிருதங்க மாஸ்டர் அப்படி சொன்ன மாஸ்டர் பரோட்டா போடல காலம் திருந்துற மாதிரி திருந்துங்கடா காலம் திருந்துற மாதிரி திருந்து காலை எங்க தெரிஞ்சுக்கியா உனக்கு தெரியுமா பாத்துக்கிறீங்க பிடினா பின்னா பாத்துக்கிறீங்க பக்கத்து பாம்பெல்லாம் மிருத கலைஞர்கள் மிருதக்காரனவங்க ஆர்மணிக்காரனவங்க பக்கம் வந்தா ஆட்டக்காரன்னு சொல்லுவாங்க நாடகாரனுவாங்க ஒரு சில பக்கம் பூஜாரி ஆடி பக்கம் போனாக்கா ஆட்டக்காரன் வந்துட்டாங்க கேட்பாங்க நம்ம பக்கம் வந்து பாருங்க கேக்கு பக்கம் வந்து பாருங்க பூஜாரி வந்துட்டாங்களா கூத்தாடி மாட்டானுங்களா சொல்லாடல்ரா இப்ப என்ன கூத்துல வந்து சரி 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 அந்த சிவபெருமானுக்கு பேரே கூத்தாடி ஆமாங்க அதனால சரி சரி போங்க போங்க நான் ஒரு நாடகத்தா நாடகம் இல்லை எனக்கு
யாரெல்லாம் சொல்லாது எதுவோ சிறப்பா செய்யணும் ராஜா தத்துவா சொல்லுங்க ஏடா இது? ஏய், என்ன பாருங்க தெரிஞ்சு தானே இருக்குங்களா அவங்க 3 பேர் பெரிய நீ மட்டும் தனியா பிடிச்சிருக்காங்க நாங்க அவங்க பாட சொன்னாங்களா டேய் விடா. அது என்ன மகளே தத்துவா தெரிஞ்சு டேய், நம்முடைய நாடு ஒரே விழாக்கோலமாக இருக்கிறது என்ன தெரியும் உனக்கு அப்ப நாட்டு மக்கள் அனைவரும் திரளாக ஒன்று கூடி இருக்கிறார்கள் மாவிளை தோரணங்கள் அலங்கார விளக்கு அப்படி மாவிளை தோரணங்கள் எங்கு பார்த்தாலும் நாடே விழா கோலமாக காட்சி பொருளாக இருக்கிறது. என்னப்பா காரணம்? மகளே தத்துவா என்னப்பா? உனக்கு சொல்லாம எந்த சோழவாசம் 14 கழிக்குது தெலுங்குல வந்தா 14 கையோட சோழவாசம் தானா யாருக்கிட்ட சொல்லு இதெல்லாம் வந்துக்குதாப்பா 14 கையா தான் கேட்கலாம் அந்த பிச்சைக்காரன் அட்டையாலும் சொல்லுங்க ஏஜமா. அவரவர் இட்டு பயிர்கள் அவரவர் ஆடு மாடு நன்றா மேய்தா அவங்கவுங்க இட்ட போயிரு அவங்கவுங்க ஆடு குறை என்பதே கிடையாது. நல்ல பேரு. ஆலம் மர கூரங்கு அச மரத்தை வெட்டி நல்லா தாவுங்க. நல்லா தாவுதா ஆமா. அது மட்டுமா ஏய் வசந்த் நல்லா பேசுங்க. குறுக்கு பேசுறது மட்டும் வந்து தேடுங்க போடல அது எப்படி நம்ம நல்லா தீபம் ஜான மாதிரி கோவப்படாதீங்க கோவப்படமா? கோவப்படாதீங்க தமிழ் இதோட முன்ன நான் வந்து வச்சுக்கே வந்துட்டேன் தாங்க குறுக்கு பேசுறது சரி போய் யோசனை பண்ணிட்டு வா. சற்று நீங்க சொல்லுங்க மகனே, என்ன காரணமா எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க? எங்கள் இருவருக்கும் வயது கடந்து விட்டது. சரி, ஆகையால் இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாங்கள் இருவரும் ஓய்வு பெறலாம் என்ற எண்ணம் மனதுக்குள்ளே வந்துவிட்டது. அப்பா. ஆகையால் நானும் அமைச்சரும் உன் தாயை மூவரும் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறோம். ஓடாது நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் விடப்போவது கிடையாது. என் தந்தையை தவிர்த்து மாற்றானை மனதில் எடுத்தாய், அதனால் நீ சோர போய்விட்டாய். எனது தந்தை உன் சிரத்தை கோயில் வளர்த்துட்டார். பல பேருக்கு பல கிறுக்கு இருக்கு. இவனுக்கு என்ன வித்துக்கு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சதுன்றதுனால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா? ஆ? எப்படியோ கம்பெனில 3வது பேர் போற வரைக்கும் அவன் இருக்க மாட்டாங்க. 3வது வந்தாலும் தயவு செய்து சொல்றா அதை மேம்போடு எடுத்துட்டு அவன் பேர் மட்டும் போட்டு விட்டுரு. வாத்தியார். ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் மட்டும் போட்டு விட்டுரு. சத்தியாபுரி மண்டபத்தாண்டே மக்களின் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு வர நீ? அந்த பாட்டு நாங்க பாடினாங்க ஆயிரத்தி ஐநூறு தந்த சம்பளம் ஏன் தான் ஆளுங்க வச்சுக்கிறேன் நீங்க எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் ஆச்சுங்க நானு எதுக்க கூட 50 வாங்கி முடிச்சா ஆட்டுவேங்க ஆட்டுவேன் எடுத்துருவாப்பா. எடுத்துட்டு நல்லா வெளியே போட்டா
நீ பாப்பா. அதனால் அப்பா முடிஞ்ச நாட்டை ஒப்படைத்து விட்டாங்க. இருவரும் ஓய்வு பெறலாம் என்று எண்ணுகிறேன். இதுதான் உங்களுக்கு என்ன? அப்பா இதுதான் உங்க விருப்பம் என்றால் நான் கதையை சொல்ல போறேன். அப்படியா? உங்க விருப்பம் எதுவோ அதுவே விருப்ப முடியாதுமா. உங்க விருப்பம் காட்டு. பொம்பளை வேஷம் உட்பட எல்லா வேஷம் ஆடணும். ஆடு. என்ன வேணும்? அப்பா கொஞ்சம் ஏறு. ஆடா ஆடுடா. ஏன் கடிக்கிறீங்க? இது ஆடுறா சொன்னியா? நான் மோ அடிக்க சொன்னேன். அவன் மோ மறுபடியும் மோரமா? மேலம் 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 மிருதங்கம். 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 சரி, போ. ஏய் ஆடு. ஏய் ஆடு. வாத்தியாருக்கு மூச்சு விடாது. ஆடு. தத்தை ஆடு நடித்துட்டு நானு. அப்பா உங்களுக்கு விருப்பம் எதுவும் உங்க விருப்படி ஆகட்டும். அப்படியா? ஆகட்டும். தாய் தந்தையுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைக்க மாட்டேன் என்று நன்றாக தெரியும். அவசியவனே யாரும் அவனை முடிவு பண்ணுங்க. தாயை சேர்ந்தவர்கள் கோவிலும் இல்லை, தந்தைக்கு வந்தமில்லை. தாய் தந்தையுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைக்க மகன். அப்படிதான் இந்த வார்த்தை என் மகனுடைய இந்த மணிசூட்டி விழாவிற்காக அவனை 56 தேசம் மகன் வந்திருக்கார்கள். இந்த சத்தியகுலாட்டி குடிமக்கள் அனைவரும் வந்திருக்கார்கள். இது ஆகட்டும். ஆகட்டும். கொண்டு வாடா கொண்டு வாடா கொண்டு வாடா. டேய், ஓ சாமியே! சரண்யா அவங்க அப்பா. ஒரு ஊர்ல இருந்தா இதெல்லாம் பொதுவான பேர். எப்படி இருந்தாலும் சரியான ஊர்ல ஒருத்தவனா இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து கேட்டாங்க என்ன படிச்சு இன்னும் அடிச்சிட்டு வர ஐபரா. முத்தமா கொடுப்பாரு. எப்படி இருக்கு ஒரு சொல்லு. இந்த ஊர் சானியா பத்தி பேச மாட்டான். அவங்க அப்பா என்ன இருப்பாரு? ஓம் சாமியே! இருமிலி சாமியா அவங்க அப்பா. ஏவனுக்கு மாஞ்சாலை கொடுத்த எப்பா இன்னொரு பாஞ்சாயிரம் கொடுப்பாரு உங்க அப்பா. அமைச்சவனே மண்டலவர்களே விழாவை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்படிதான் அமைச்சவனே மண்டலவர்களே எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வது அடடே என் மூத்த மகன் தத்துவன். சபாஷ். ஆகையால் இந்த மணிசூட்டி விழாவை உங்கள் கருத்தால் சூட்ட வேண்டும் என்ற எல்லாம் வெகு நாட்களாக என் மனக்குள் ஒரு ஆசை. அதனால் என் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு கடமை அல்லவா? தங்களுடைய விருப்பமாக மன்னர் வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைத்ததில் அந்த அமைச்சர் விசாரிப்படி என்பதை நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்திய சீரமடையுடைய மகன் மூத்த மகன் தத்துவனுக்கு கொண்டு வந்த நாய் சிங்கள கழுதை விட்ட கால் செருப்பை எடுக்கக்கூடியவன். நான் காலாளிடக்கூடிய வேலையெல்லாம் கரத்தால் செய்யக்கூடிய நாய், வேலைக்காரனாய், நூலுக்காரனாய், ஆயர்படிக்கு வெளியேறக்கூடிய நாய், நான் திருவச்சிருக்கக்கூடிய நாய். இவங்கத்தால் மணிமுடி சூட்டி இந்த நாட்டினை நானாவதாக இருந்தால் இந்த நாடும் எனக்கு வேண்டாம், மணி முடியும் எனக்கு வேண்டாம். சத்தியமா யாரை பார்த்து என்ன வார்த்தை கொடுக்கிறார்? யாரை நம்முடைய அமைச்சர் நம்முடைய அமைச்சருடைய கருத்தாலை மணிமுடி சொன்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? இப்படி 1000 பேர் கூடிய அவையே அன்னவரை அவதூறாக பேசியது இதை மன்னிக்க முடியாத குற்றம். குற்றம் குற்றமே குற்றம். அமைச்சவர்களே மன்னர் அவர்களே என் மகன் ஏதோ சின்னம் செய்யவன், உலகம் அனுபவம் தெரியாதவன். அதனால் இப்படி 1000 பேர் கூடிய அவையிலே உங்களை அவதூறாக பேசியது என் மனைவியை பொறுக்கவில்லை. எனக்காக என் மகனை மன்னித்து விடுங்கள். மன்னர் அவர்களே மகாராணி அவர்களே மன்னித்து விடுகிறேன் மன்னித்து விடுகிறேன் மன்னித்து. யார் அவன்? சின்ன சிறிய பையன், நீங்க தூக்கி வளர்ந்த பையன்.
இட்டக்கா செருப்ப சிங்கில கைதேன்றான். அவன் தின்னு வச்ச மிச்சத்தை தின்னு சொல்றான். நான் சொல்றான் அண்ணா அன்னத்தை கேட்க நிக்கிறேன். உனக்கு கேவலமா இல்ல அண்ணா? இந்த அசிங்கம் உங்களுக்கு இல்ல, இந்த ஆள வந்தானுக்கு. இப்போதே வருகிறேன். நீ சம்சாரி சோத்து உப்பு போட்டு சாப்பிடுவான். நம் தேவானி தத்துவா அப்பா அமைச்சர் கருத்தாலே வழிபடி சுற்ற ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். என் கருத்தா சுற்றினால் அப்பா உங்கள் கருத்தால் மணிமணி சுற்றி இந்த நாட்டினை நானாள வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. உங்கள் விருப்பம் எதுவும் அதுபடி ஆகட்டுப்பா. சரி அப்படி ஆகட்டா. அமைச்சவனே மன்னிக்க வேண்டும். இந்த சத்தியமநாட்டி வாழக்கூடிய குடிமக்களே, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வது என் மூத்த மகன் சத்தியவன். ஆகையால் எனக்கு எப்படி உறுதியாக இருந்தீர்களோ அவ்வளவே என் மகனுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சத்தியமநாட்டை ஆளக்கூடிய என் மூத்த மகன் சத்தியவன். மகனே சத்துவா, நான் எப்படி நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையில்லாமல் செல்வ சிறப்பு அரசாட்சி செய்தோம் அவனுமே நீ வாழ்த்து போனாடி. அமைச்சவனே, போன பிறவிதான் என்ன பாவம் செய்தனும். எனக்கு திருமணமாகி 21 ஆண்டுகளாக முத்தி சென்றால் மகிழ்ந்த மன நிறுவனி நான் வரக்கூடிய அந்த முருகனுடைய அருளால் அழகான 3 செல்வங்களுக்கு சொன்னது. ஆகையால் நாங்கள் இருவரும் பாதி யாத்திரையாக காசி யாத்திரை செல்ல போகிறோம். காஞ்சிபுரம் செல்ல போகிறீங்களா? காசி யாத்திரை. காசி யாத்திரை. சரி சரி. ஆகையால் அம்மா 2 வாங்கி அம்மா மாத்திரை நாங்கள் சென்று வருவதை என் மகனோடு இந்த நாட்டு மக்கள் சர்வ ஜாக்கிரதை பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சிறப்புடனே சென்று வாருங்கள். இந்த சத்தியபுரி நாட்டு மக்களை கண்ணிமை போல் காத்து வருகிறேன். சென்று வாருங்கள். அம்மா புறப்படுங்க. பயணத்துக்கு ஒன்று ஏற்படும். அப்பா எப்படி ஆட்சி செய்தாரோ அதே போய் நாட்டுக்கு ஆட்சி செய்ய வேண்டும். அது மட்டும் தெரியாது. தங்கச்சி இருக்கிறா, அவன் சொன்ன பண்ணிட்டா, அவனுக்கு விவரமே தெரியாது. அவன் இதெல்லாம் தவறு செஞ்சா கூட நீதான் பொறுத்துக்கணும். என்ன நம்ம வர வரையும் பாப்பா பத்திரமா பாத்துக்கணும். நீ பாத்துக்கணும். வாங்க போகலாம். போகாதே போகாதே என் கனவா என் கனவா கொள்ளாத சொப்பனும் நானும் கண்டேன். போறப்பமே யாரையும் மணியை கண்டேன், நான் மணியை கண்டேன். போகும்போது அவசரமா அரை மரமும் மணியை கண்டு நானும் மணியை கண்டேன். கேக்குறியா? அப்படியே நான் எப்படி உனக்கு அவருனா 3 முறை ஒடிஞ்சு வந்துருக்கிறாரு. 3 முறை தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஒரே காலில் 3 எத்தனை பிளாட் வச்சுக்கிது பாரு. அமைச்சரே, இப்பேற்பட்ட மாபெரும் சபதத்தில் உங்களை அவதூறாக பேசிவிட்டேன் என்று என் மீது போகுமா? உண்மையிலேயே உங்களை யோசித்து பேச வேண்டும் என்பதற்காக நான் அப்படி பேசவில்லை. என் தந்தையின் கருத்தால் மணிமுடி சுட்டி இந்த நாட்டினை நான் ஆள வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் ஆசை. அது எங்கு நிறைவேறாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் உங்களை யூசித்து பேசுவது பேசி
என் தந்தையின் கரத்தால் மணிமுடி சுட்ட வைத்தேனே தவிர உங்க மீது தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது. அப்படி நான் பேசியது உங்க மனது புண்படும்படி ஏதாகவும் நடந்திருந்தா உங்க பாதத்தை தொட்டு மன்னிப்பு வைக்கிறேன். என்ன குருதை முதல் மார் வீதம் போல் வீதம் தூக்கி வளர்த்த பாசம் உங்களை விட்டு வரவழக பிரியவே பிரியாது. உங்கள் மீது எனக்கு என்ன வெறுப்பு இருக்கிறது. அப்படியா? இப்பேற்பட்ட பணிவு இருப்பதனால்தான் என் தந்தை இவருக்கு அமைச்சர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். எத்தவுக்கு பணிவு பார்த்தாயா? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரிது என்பதை நிறைவேற்றி விட்டார் இவன் தம்பி. பாத்தியா, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் பொழுது அறிவுக்கு வேலை கொடுக்கணும். அறிவுக்கு வேலை கொடுக்காம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இப்பேற்பட்ட மாபெரும் சபையில் நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்று சபை விட்டே போயிட்டான். இப்பேற்பட்டவனிடத்திலே என் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவியோ அல்லது மற்ற பதவியோ கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்பேற்பட்ட ஆத்திரக்காரனத்தில் பதவி கொடுத்தா துஷ்பிரயோகம் செய்தா துஷ்பிரயோகம் செய்திருப்பான். நாசம் செய்து விடுவான். இவன் கோபக்காரன். அப்பேற்பட்டவனிடத்தில் பதவி இருந்தா பதவி துஷ்பிரயோகம் செய்வான். அதனால மக்களுக்கு பல ஆபத்து துன்பம் நேரிடும். அவனுடைய ஆத்திரத்துக்கு அனைவரும் அடிப்படைக்கு போக வேண்டியது. அதனால்தான் இதை உணர்ந்து என் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளேன். என் தந்தையின் அமைச்சரவையிலே எப்படி அவனுக்கு இடம் இல்லையோ அதுபோல என்னுடைய அமைச்சரவையிலும் அவனுக்கு இடம் என்பதே கிடையாது. அமைச்சரே, இருந்தாலும் இந்த நாட்டிற்கு நான் மன்னனாகி விட்டேன். இந்த நாட்டுக்கு மன்னனான செய்தியை பாடசாலைக்கு சென்றிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை முத்தனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். அப்படியே அவரின் தாய் தந்தை காசேதரை புறப்பட்டு விட்டார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகளையும் சேர்த்து செய்ய வேண்டும். பதிலாக எதிர்கொண்டு சீக்கிரமாக அழைத்து மதிகட்ட இளவரசன் போடுங்க, இவனை போடுங்க. ஏய் நாங்க என்ன வேதனை இருக்கிறோம்? சரி விடு. ஏய் ஒரு வளத்தை எடுத்தால் ஒரு வேட்டைக்காரா ஏய் பாம்புக்கு பதில விஷம், சேலுக்கு கொடுங்க விஷம். ஏய் இந்த விஷம் படிக்க உடம்பெல்லாம் விஷம். இப்படி எங்க செல்கிறான்? காசி யாத்திரை. காசி யாத்திரை செல்கிறான். காசி யாத்திரை. அழைக்கிறேன் என் தம்பியை. தம்பி காலங்கள் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்தேன். எதற்காக? நாட்டு மன்னர் காசி யாத்திரை சென்றார். என்ன செய்ய வேண்டும்? மன்னரின் மகாராணியம் இருவருமே சென்று போன்று குவித்து வர வேண்டும். அவ்வளவுதானே? ஏய் செவனவே செய்து முடியா சியாந்தபுரனை சென்று வருகிறோம். அந்த மன்னரை வென்று வருகிறோம். எப்படியா? ஆமாங்க. சென்று வென்று வருகிறோம். ஏய் செவனவே ஒழித்து வர வேண்டும். ஆமாங்க. அப்படியாக செல்வார்கள். சென்று வருகிறோம். போர்க்கடா போறா. என்ன வயசான கேட்டு பையல கொலை போடுறான். இது பெருமையா போனதா? 1000 இருந்தாலும் சிறு துருபாயிலும் போய் குத்து. ஓடி வா.